1962 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருந்து வெளியான அந்த செய்தி உலகையே உலுக்கியது. பிரபல ஹாலிவுட் நடிகையான மர்லின் மன்றோ தற்கொலை செய்து கொண்டார் என்று வெளியான தகவலால் அமெரிக்காவின் சினிமா மட்டுமன்றி அரசியல் தளத்திலும் பரபரப்பு பற்றி கொண்டது. புகழ் வெளிச்சத்திற்கு பஞ்சம் இல்லாதவர், செல்வத்திலும் செல்வாக்கிலும் திளைத்தவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டதன் காரணம் என்ன என்று உலகமே குழம்பியது. சம்பவத்தன்று மர்லின் மன்றோ தனது படுக்கை அறையில் ஆடைகளற்ற நிலையில் ஒரு கையில் டெலிபோனை பிடித்தபடி உயிரிழந்து கிடந்தார். அவருக்கு அருகில் காலியான தூக்க மாத்திரை பாட்டில்கள் கிடந்தன. அந்த காலகட்டத்தில் மன இறுக்கத்திற்காக சிகிச்சை பெற்று வந்த மர்லின் மன்றோவுக்கு முறையான தூக்கம் வேண்டும் என்பதற்காக தூக்க மாத்திரைகளை பரிந்துரைத்தார் அவரது மருத்துவர். அந்த மாத்திரைகளை மொத்தமாக உட்கொண்டதால் மர்லின் மன்றோ உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. காவல்துறையின் விசாரணைக்கு பிறகு மர்லின் மன்றோ தற்கொலை செய்து கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பொதுவெளியில் மர்லின் மன்றோவின் மரணம் சந்தேகத்திற்குரியதாகவே பார்க்கப்பட்டது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடியுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் மர்லின் மன்றோவின் மரணம் குறித்து பல்வேறு விதமான கதைகள் உலா வந்தன. 2016ஆம் ஆண்டு மர்லின் மன்றோ பயன்படுத்திய உடைகள் ஏலத்தில் விடப்பட்டன. அப்போது அவர் அணிந்திருந்த ஆடை ஒன்று $48 லட்சம் விலை போனது. இதுவரை எந்த ஒரு திரை பிரபலத்திற்கும் இல்லாத அபிமானம் அது. அதுவே மர்லின் மன்றோ மறைந்து 6 தசாப்தங்கள் கடந்த பின்னும் அவரது மரணத்தின் மீதான மர்மம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹாலிவுட் மட்டுமன்றி ஹாலிவுட்டிலும் நிகழ்ந்த சில நடிகைகளின் மரணங்கள் இன்னும் மர்மம் நிறைந்ததாகவே பார்க்கப்படுகின்றன. தமிழ்நாட்டை அதிரச் செய்த 3 நடிகைகளின் மரணங்கள் மீதும் அந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் மீதும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. எழுபதுகளில் எத்தனையோ நடிகைகள் தமிழ் திரையை அலங்கரித்த போதும் அவர்களில் இருந்து மாறுபட்டு தனித்துவமாக தோன்றியவர் நடிகை ஷோபா. பக்கத்து வீட்டு பெண் போன்ற எளிமையான தோற்றமும் அனுபவம் வாய்ந்தவரை போன்ற முதிர்ச்சியான முக பாவனைகளும் தமிழ் ரசிகர்களின் மத்தியில் ஷோபாவுக்கென ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தன. தான் தயாரித்து இயக்கிய அச்சாணி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கு பொருத்தமான ஒரு நடிகையை தேடிக்கொண்டிருந்தார் காரைக்குடி நாராயணன். அப்போது ஷோபாவை பற்றி அவரிடம் சொன்ன நடிகை லட்சுமி பாலு மகேந்திரா மூலமாக ஷோபாவின் தாயார் பிரேமாவிடம் பேச வைத்தார். பாலு மகேந்திரா ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய முதல் படமான பணிமுடக்கு என்னும் மலையாள படத்தில் பிரேமா நடித்திருந்தார். அதனால் பிரேமாவின் குடும்பத்தினரோடு பாலு மகேந்திராவுக்கு பழக்கம் இருந்தது. அந்த சமயத்தில் பாலச்சந்தரின் இயக்கத்தில் நிழல் நிஜமாகிறது படத்தில் நடித்து கொண்டிருந்தார் ஷோபா. அந்த படம் வெளியாக சற்று தாமதமான நிலையில் அச்சாணி முந்திக் கொண்டது. நிழல் நிஜமாகிறது படத்தில் முதன்முறையாக தமிழில் கதாநாயகியாக நடித்தாலும் அச்சாணி திரைப்படம்தான் முதலில் திரைக்கு வந்தது. ஆனால் 2 படங்களிலும் அறிமுகம் ஷோபா என்று டைட்டில் கார்டில் ஷோபாவின் பெயர் இடம்பெற்றது. அந்த 2 படங்களுமே ஷோபாவின் நடிப்பு திறனை வெளிப்படுத்தும் படங்களாக அமைந்தன. ஆனால் தமிழ் சினிமாவில் ஷோபாவை தவிர்க்க முடியாத நடிகையாக தடம் பதிக்க வைத்த பெருமை முள்ளும் மலரும் படத்தையே சாரும். வெகுளியான கிராமத்து பெண்ணாக அண்ணன் மீது பாசமழை பொழியும் அன்பு தங்கையாக வள்ளி என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய ஷோபா கண்களாலேயே நடித்து காண்போரை வசியம் செய்தார். 1978ஆம் ஆண்டு தமிழில் அறிமுகமான ஷோபா 1979ஆம் ஆண்டில் மட்டும் 7 படங்களில் கதாநாயகியாக நடித்தார். பாலு மகேந்திரா கன்னடத்தில் இயக்கிய முதல் படமான கோகிலாவில் ஷோபாதான் கதாநாயகியாக நடித்தார். அதேபோல அவர் தமிழில் இயக்கிய முதல் படைப்பான அழியாத கோலங்கள் படத்திலும் ஷோபாதான் கதாநாயகி. படத்தின் டைட்டிலில் முதலில் ஷோபாவின் பெயரைத்தான் இடம்பெற வைத்திருந்தார் பாலு மகேந்திரா. ஓர் ஆசிரியைக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான பந்தம், மாணவர்களின் பதின்பருவ சிக்கல்கள் ஆகியவற்றை பதிவு செய்த அந்த படமும் ஷோபாவுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. அந்த காலகட்டத்தில் எந்த கதாபாத்திரத்திற்கும் பொருந்தும் பெண்ணாக இருந்த ஷோபாவுக்கு பசி திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது. அதில் குப்பை சேகரிக்கும் பெண்ணாக உருமாறிய ஷோபா
விளிம்பு நிலை மனிதர்களின் வாழ்வியலை தன் யதார்த்தமான நடிப்பால் உணர்வு பூர்வமாக காட்சிப்படுத்தினார். ஷோபாவின் கலை பசிக்கு விருந்தாக அமைந்த அந்த படம் விருதையும் பெற்றுத்தந்தது. 18 வயதில் சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அவரது வீடு தேடி வந்தது. சாதனைகள் ஒருபுறம் இருக்க, ஷோபாவின் வாழ்க்கையை சர்ச்சைகளும் சூழ்ந்த காலகட்டம் அது. தன்னை விட 23 வயது மூத்தவரான பாலு மகேந்திராவை ஷோபா திருமணம் செய்து கொண்டதாக அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டது. ஷோபாவை தன் மகளாக கருதி அன்பு செய்தவர் பாலு மகேந்திரா. அவரது ஒளிப்பதிவில் மிக அழகாக தோன்றுவார் ஷோபா. மற்றவர்கள் கேமரா, பிலிம், லைட் ஆகியவற்றை கொண்டு ஒளிப்பதிவு செய்வார்கள். அவற்றோடு அங்கிள் நிறைய பாசத்தையும் குழைத்து ஒளிப்பதிவு செய்வார் என்று சொல்வார் ஷோபா. அப்படி குரு சிஷ்யை, தந்தை மகள் போன்ற உறவை கொண்டிருந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டதை ஷோபாவின் தாயார் பிரேமா விரும்பவில்லை. அந்த சமயத்தில்தான் 1980ஆம் ஆண்டு மே 1 தேதியன்று சென்னை KK நகரில் இருந்த தனது வீட்டில் ஷோபா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தி தமிழ்நாட்டை உறைய வைத்தது. ஷோபாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவரது விபரீத முடிவுக்கு பாலு மகேந்திராவே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் ஷோபாவின் தாயார் பிரேமா. ஆனால் உடற்கூறாய்வு அறிக்கையில் ஷோபா தற்கொலை செய்து கொண்டதாகவே சொல்லப்பட்டது. திருமணத்திற்கு பின் பாலு மகேந்திரா தன்னோடுதான் இருப்பார் என்று ஷோபா நம்பிய நிலையில் அவர் தனது முதல் மனைவியின் வீட்டிற்கு சென்று வந்தது ஷோபாவுக்கு பிடிக்கவில்லை என்றும், அப்படி தொடங்கிய பிரச்சனையே ஷோபாவின் மரணத்திற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டது. அப்போது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை கனத்த மௌனத்துடனேயே எதிர்கொண்டார் பாலு மகேந்திரா. ஷோபா இறந்து 6 மாதங்களுக்கு பின் பாலு மகேந்திரா இயக்கத்தில் அவர் நடித்திருந்த மூடுபனி திரைப்படம் வெளியானது. அந்த படத்தின் டைட்டிலில் எனக்கு எல்லாமுமாய் இருந்த என் அன்பு மனைவி அம்முவுக்கு ஆத்ம சமர்ப்பணம் என்று குறிப்பிட்டு ஷோபாவுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார் பாலு மகேந்திரா. வாழ்வின் ஒரு கணத்தில் வந்து தன் வாழ்வை நிறைத்துவிட்டு பின் திடீரென மறைந்து போன அந்த காதலின் வலியைத்தான் 3ஆம் முறை திரைப்படத்தில் பதிவு செய்ததாக குறிப்பிட்டிருந்தார் பாலு மகேந்திரா. ஷோபாவுக்கு என்ன நடந்தது, திடீரென ஏன் தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்விகளுக்கு இதுவரை விடை இல்லை. ஷோபாவின் மரணத்திற்கு யார் காரணம் என்று தனக்கு தெரியும் என்றும், தான் அதனை சொல்லப் போவதில்லை என்றும் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருந்தார் பாலு மகேந்திரா. அவரும் மறைந்துவிட்ட நிலையில் ஷோபாவின் மரணம் இன்னும் மர்மம் நிறைந்ததாகவே இருக்கிறது. ஷோபாவைப் போலவே 70களில் தமிழ் சினிமாவில் கோலோச்சிய மற்றொரு நடிகை படாபட் ஜெயலட்சுமி. ஷோபாவுக்கும் படாபட் ஜெயலட்சுமிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஷோபாவைப் போலவே படாபட் ஜெயலட்சுமியை பாலச்சந்தர் தான் தமிழில் அறிமுகப்படுத்தினார். ஷோபாவைப் போலவே படாபட் ஜெயலட்சுமிக்கும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஷோபாவைப் போலவே புகழின் உச்சியில் இருக்கும் பொழுதே தற்கொலை செய்து கொண்டார் படாபட் ஜெயலட்சுமி. அவள் ஒரு தொடர்கதை படத்தில் ஜெயலட்சுமியை அறிமுகப்படுத்திய பாலச்சந்தர் படத்தில் அவரது கதாபாத்திரத்தை உணர்த்தும் விதமாக படாபட் எனும் வார்த்தையை அவ்வப்போது சொல்ல வைத்தார். அது ஜெயலட்சுமியை ரசிகர்கள் மத்தியில் படாபட் ஜெயலட்சுமியாக கொண்டு சேர்த்தது. அதன் பிறகு அன்னக்கிளி, கவிக்குயில், முள்ளும் மலரும், 6ல் இருந்து 60 வரை என்று பல வெற்றி படங்களில் நடித்தார் படாபட் ஜெயலட்சுமி. முள்ளும் மலரும் திரைப்படத்தில் ஷோபாவும் படாபட் ஜெயலட்சுமியும் இணைந்து போட்டி போட்டு நடித்திருந்தோடு சில படங்களே நடித்திருந்தாலும் தனக்கு பிடித்த நடிகை என்று படாபட் ஜெயலட்சுமியை குறிப்பிடுவார் ரஜினிகாந்த். அப்படி சிறந்த நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்த படாபட் ஜெயலட்சுமியின் வாழ்க்கையில் காதல் நுழைந்தது. ஷோபா கதாநாயகியாக தமிழில் திரையுலகத்தில் அறிமுகமான 1978ஆம் ஆண்டில் குங்குமம் கதை சொல்கிறது என்ற படத்தில் நடித்தார் படாபட் ஜெயலட்சுமி. அந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் எம்ஜிஆரின் அண்ணன் மகனான MGC சுகுமார். அப்பொழுது ஏற்பட்ட அறிமுகம் காதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. அவள் ஒரு தொடர்கதை, அன்னக்கிளி போன்ற படங்களில் தன் தோழியாக நடித்த சுஜாதாவுடன் நெருங்கி பழகினார் படாபட் ஜெயலட்சுமி. துறைக்கு வெளியேயும் தோழியாக வலம் வந்த அவர்கள் இருவரின் நெருக்கத்தையும் உணர்த்தும் விதமாக ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நாள் ஜெயலட்சுமி இறந்து விட்டதைப் போல கனவு கண்ட சுஜாதா பதறியடித்து அவரது வீட்டிற்கு ஓடி வந்தார். அங்கு நலமுடன் இருந்த படாபட் ஜெயலட்சுமியை கண்டு நிம்மதியாக திரும்பிச் சென்றார். ஆனால் அப்போது சுஜாதா கண்ட கனவு பின்னாளில் பழித்துவிட்டது. ஷோபா இறந்து 6 மாதங்களுக்கு பின்னர் 1980ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி அன்று
அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு ஃபடாஃபட் ஜெயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. அதற்கு முந்தைய நாள் தன்னுடைய பாலியகால தோழி ஒருவரின் வீட்டிற்கு சென்று நீண்ட நேரம் உரையாடிவிட்டு வந்திருக்கிறார் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. மறுநாள் அவரது மரணச் செய்தி கேட்டு விக்கித்து நின்றது அந்த குடும்பம். தான் இறப்பதற்கு முன்பாக பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டியளித்த ஜெயலட்சுமி சீக்கிரம் திருமணம் செய்து கொண்டு செட்டிலாக வேண்டுமென்று தனக்கு ஆசையாக இருப்பதாகவும், ஆனால் தான் நடிப்பது தனது காதலரின் குடும்பத்தினருக்கு பிடிக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். தன் குடும்ப சூழ்நிலையால் தற்போதைக்கு நடிப்பை கைவிட முடியாது என்பதால் கொஞ்ச காலத்திற்கு நடித்து தன் குடும்ப தேவைகளை நிறைவேற்றிய பிறகு திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னார் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி. ஆனால் அவரது ஆசை நிறைவேறாமலேயே போனது. அப்போது ஜெயலட்சுமிக்கும் அவரது காதலர் எம்ஜிசி சுகுமாரனுக்கும் திருமணம் நடந்ததாகவும், அந்த திருமண வாழ்க்கை தோல்வியில் முடிந்ததாலேயே ஃபடாஃபட் ஜெயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அதே சமயம் ஃபடாஃபட் ஜெயலட்சுமியின் காதலுக்கு எம்ஜிசி சுகுமாரனின் வீட்டார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், தன் காதல் நிறைவேறாமல் போனதால் தான் ஃபடாஃபட் ஜெயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டதாகவும் மற்றொரு தகவலும் சொல்லப்பட்டது. ஃபடாஃபட் ஜெயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது வழக்கு முடிக்கப்பட்டாலும் அந்த மரணம் இன்னும் தீராத மர்மமாகவே இருக்கிறது. ஷோபாவும் ஜெயலட்சுமியும் மறைந்த 1980ஆம் ஆண்டில்தான் தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் சில்க் ஸ்மிதா. வண்டி சக்கரம் திரைப்படத்தில் அறிமுகமான சில்கின் சினிமா வாழ்க்கை 3ஆம் பிறை திரைப்படத்திற்கு பிறகு அதிவேகமாக பயணித்தது. சில்க் இல்லாத தமிழ் சினிமாக்களே இல்லை எனும் நிலை உருவானது. ரஜினி, கமல் என உச்ச நட்சத்திரங்களின் படங்களுக்கும் சில்கின் பங்களிப்பு தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஒரு படப்பிடிப்பில் பங்கேற்ற சில்க் கிடைத்த இடைவெளியில் பசியாறுவதற்காக தன்னிடமிருந்த ஆப்பிள் ஒன்றை எடுத்து கடித்தார். அதற்குள் ஷாட் ரெடி என்று குரல் வர கடித்த ஆப்பிளை அப்படியே வைத்துவிட்டு நடிக்கப் போனார். அதற்குள் பாய்ந்து வந்த ரசிகர் ஒருவர் சில்க் கடித்த ஆப்பிளை கைப்பற்றினார். அவர் அந்த ஆப்பிளை சாப்பிடப் போகிறார் என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, சில்க் கடித்த ஆப்பிள் யாருக்கு வேண்டும் என்று ஏலம் விட்டார் அந்த நபர். அன்றைக்கு 2 ரூபாய்க்கு விற்ற அந்த ஆப்பிள் 120 ரூபாய்க்கு ஏலம் போனது. அந்த அளவுக்கு சில்கை ஆராதித்தனர் அவரது ரசிகர்கள். திரை உலகில் நெருப்பை போல தன் இருப்பை வைத்திருந்த சில்கின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது. சில்க் பிரபலமாக தொடங்கிய காலத்தில் இருந்தே அவருடன் நிழலை போல ஒருவர் வந்து கொண்டிருந்தார். தாடிக்காரர் என்று பத்திரிகைகளால் குறிப்பிடப்பட்ட அந்த நபர் சில்கின் தூரத்து உறவினர் என்றும், தனது பாதுகாப்பிற்காக சில்க் அவரை உடன் வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது. டாக்டராக பணியாற்றிய அவருக்கு ஒரு மகன், 2 மகள்கள் இருப்பதாகவும், மனைவியை விட்டு பிரிந்து வந்த அவர் சில்குடனேயே வசித்து வருவதாகவும் சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டது. தாடிக்காரர் என்று சொல்லப்பட்ட அவரை பாபு என்று அழைப்பது சில்கின் வழக்கம். பாபுவின் தாயார், அவரது மகன் என பாபுவின் குடும்பத்தினரோடு சேர்த்து வசித்து வந்த சில்க் 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியானது. அப்போது சில்கின் தலையணைக்கு அடியில் இருந்த ஒரு கடிதம் கைப்பற்றப்பட்டது. அதில் பாபுவை தவிர வேறு யாரும் தன்னிடம் அன்பு செலுத்தவில்லை என்றும், 5 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொன்ன ஒருவர் தற்பொழுது மறுத்துவிட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தான் எவ்வளவோ சாதித்தாலும் தனக்கு மன நிம்மதி இல்லை என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்ததாக சொல்லப்பட, அது சில்கின் கையெழுத்து இல்லை என்று மறுப்பு குரல்களும் எழுந்தன. அந்த சமயத்தில் சில்க் கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கலாம் என்றே பலரும் கூறி வந்தனர். ஆனால் உடற்குறாய்வின் அடிப்படையில் சில்க் தற்கொலை செய்து கொண்டதாக உறுதி செய்யப்பட்டது. சில்க் வாழ்ந்த காலத்தில் அவரிடம் கால்ஷீட் கேட்டு வரிசையில் நின்ற பலரும், அவருடன் இணைந்து நடித்த பலரும் சில்கிற்கு அஞ்சலி செலுத்தக்கூட முன்வரவில்லை. சில்கின் கடைசி காலத்தில் அவரோடு தங்களை வசிக்க விடாமல் பாபு தடுத்து விட்டதாக சில்கின் தாயார் நரசம்மாள் குற்றம் சாட்டினார். சந்தேகங்கள், சர்ச்சைகளின் ஊடே சில்கின் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்தன. அன்று முதல் இன்று வரை சில்கின் மரணம் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகள் விடை தெரியாத வினாக்களின் பட்டியலிலேதான் இருக்கின்றன. பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. ஆனால் இரவா பெருமை கொண்ட கலைஞர்களின் மரணத்தில் மறைந்திருக்கும் மர்மங்கள் அவர்களது மரணத்தையும் உயிர்ப்புடனேயே வைத்திருக்கின்றன.